அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்கள், குங்குவாட் ஆரஞ்சு எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இது நல்ல சீசன். இதுக்கு வந்து தினசரி நம்ம தண்ணி கொடுக்கணுங்க. சின்ன செடியாக வளர்த்தாலே போதுங்க, வச்சாலே போதும். மாடியிலே வச்சுக்கலாங்க. விளைச்சல் வந்து சூப்பராக இருக்குங்க. சும்மா நம்ம இப்படி கார்டனில் வளரும் போது கூட ஒரு 2-3 பறித்து நல்லா வாஷ் பண்ணி அப்படியே சாப்பிட்லாங்க. இதில் ஜூஸ் எல்லாம் போட முடியாது. இது மாதிரி பச்சை கலராக இருந்து நல்லா ஆரஞ்சு கலராக மாறினா மட்டுமே வந்து இதை பறிக்கணும். அப்போ தான் வந்து இதனுடைய ருசி வந்து ரொம்ப இனிப்பாக நல்லாயிருக்கும். நான் இப்போ பாருங்கள் எவ்வளோ பறிச்சிட்றேன் பாருங்கள். இது பாருங்கள், பறிக்கிறேன், பறிச்சுட்டு உங்களுக்கு மொத்தமாக காட்டுறேன். எவ்வளோ காய் வந்து விளைச்சல் வந்திருக்குன்னு பாருங்கள். இது வெயில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செடி அப்படி இருக்குது. மற்றபடி இது வந்து அவ்வளோ காய்க்குங்க. காய்ச்சல்னா அப்படி காய்க்கும். அதனுடைய சுவை வந்து இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். நான் பறிச்சுட்டு மொத்தமாக உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு சாதாரணமாக நம்ம காய்கறி வேஸ்டெல்லாம் போட்டாலே போதுங்க. சுற்றி வர நல்ல விளைச்சல் இருக்கும். பாருங்கள், 100கணக்கான குங்குவாட் ஆரஞ்சு நான் பறிச்சிருக்கேன். இதை அப்படியே கழுவிட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா நல்லா துடைச்சிட்டு ஊறுகாய் மாதிரி போட்டாலும் ருசி ரொம்ப நல்லா இருக்குங்க. விட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது. இதில் ஜாமும் பண்ணலாங்க. மிக்க நன்றிங்க.